தமிழகம் என்பது ஞானம் விளைகிற மண். இந்த மண்ணில் ஞானத்தை பெறாமல் விட்டுட்டோம்னா வேற எந்த மண்ணுக்கு போய் ஞானத்தை பெறுவது? நினைச்சு பாருங்க. வந்த பிறப்பை வணங்குவாம், இந்த வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம்னாரே. இந்த மண்ணில் தானே நாயன்மார்கள் தோன்றினாங்க, இந்த மண்ணில் தானே சந்தான குறவர்கள் தோன்றினாங்க, இந்த மண்ணில் தானே இன்னைக்கு வரைக்கும் ஞானிகள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. உலகத்தில் எந்த சமயத்திலும் எந்த நிலையிலும் பார்க்க முடியாதது இங்கே மட்டும்தாங்க இன்னைக்கு வரைக்கும் தொடர்கிறது. உலகத்தில் எந்த சமயத்திலேயாவது அந்த தோற்றுவித்த ஞானிக்கு பிறகு அடுத்து ஒரு ஞானி வந்தார், அடுத்து ஒருத்தர் வந்தார், அடுத்தவர் வந்தார் இருக்காரா? இல்லவே இல்லை. ஆனால் இந்த மண்ணில் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் எங்கோ ஒரு மூலையில் ஒரு ஞானி வந்துக்கிட்டே இருக்கிறான், நாளைக்கும் வருவான். ஏன்? இது ஞானம் விளைகிற மண் அல்லவா? ஞானம் என்கிற ஒன்றை உயிருக்கு தருகிற மண் இந்த மண். இங்கே தான் உமையம்மை பூசித்த காஞ்சிபுரம் இருக்கிறது. இங்கே தான் குருநாதனுக்கெல்லாம் குருநாதனா இருக்கிற நந்தியம்பெருமான் அவதரித்ததும் பூசித்ததும் ஆகிய திருவையாறு இருக்கிறது. இந்த மண்ணில் தான் தானே தோன்றி முளைத்த சிவலிங்கம் என்று தோன்றியது என்று தெரியாத திசையெட்டும் தெரிப்பதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே என்ற ஆரூர் பெருமான் புற்ற இடமாக கொண்டு தோன்றிய காலம், கால ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டு கிடக்கிற ஒரு சிவலிங்கம் இந்த மண்ணில் தானே இருக்கிறது. இங்க வந்திருப்பது சிவத்தை பூசிப்பதற்கு, சிவத்தை நேசிப்பதற்கு, சிவத்தை இந்த பிறவியில யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் என்று பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிற நாம இதை விட்டு போட்டு நான் வேற வேலையை பார்க்கறேன், வேற வேலையை பார்க்கறேன்னு பார்க்கறதுக்கு அதுக்கு ஏயா இங்க வரணும்? இங்க வந்த வேலை அதுக்கு